ஒரு சிலர் எதுலேயுமே ஈடுபாடு இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க நிறையா விஷயத்தை பண்ணியிருப்பாங்க, எல்லாத்துலேயும் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அதில் அவங்களுக்கு சோர்ந்து போயிருப்பாங்க. போடா நம்ம எதை செஞ்சாலும் தோல்வியே தான் வந்து முடியுது, வெற்றியே கிடைக்க மாட்டேங்குது, என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நொந்து போயிருப்பாங்க. தோல்வி வந்துருச்சேங்கிறதுக்காக தோண்டு போய் நிற்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட போய் சந்திங்க, நிறைய பேசுங்க. அதே போல் எதுலேயும் முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்க, பிடித்த வேலையை செய்யுங்க. ஏன்னா நிறைய விஷயத்த படிங்க, கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது வரும். அந்த சோர்வுத்தனம் போகும். 4 பேர்கிட்ட பேசும்போது அவங்க கொடுக்குற ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கும்போது, அப்போ அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் போது நம்மளுக்கு நிறைய மாறுதல் ஏற்படும். அப்படி மாறுதல் ஏற்பட்டால் நாம் முயற்சி பண்ணலாம். சரி போ, இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே, நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம், அப்போ நம்மளுக்கு வெற்றி வரும் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் நம்மளுக்கு வந்துடும். அப்படி வந்தால் நம்ம ஒவ்வொருபடியாக அவங்க சொன்னது, நம்மளுடைய சொந்த முயற்சியில் செய்கிறது எல்லாம் சேர்ந்து செய்யும்போது நம்மளுக்கு வெற்றி தானாக வரும். அதனால் சோர்ந்து போய் இருக்காமல், தனிமையை தேடாமல், 4 பேர் கூட சந்தித்து பேசி, இப்படி ஒரு செஞ்ச தவறாக போயிடுச்சு, நீ எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், எந்த தொழில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நல்லா பேசி முடிவு பண்ணி ஒரு நல்ல தொழில் செஞ்சு முன்னுக்கு வாங்க. நன்றி, வணக்கம்.